Praise the Lord. Hallelujah. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എന്റെ മഹത്വം കാണുക നീ, എന്റെ കയ്യിൽ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருக்கணும். மனமகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது அதுதான். கர்த்தரிடத்தில் எப்படி இருக்க வேண்டுமாம்? மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியாய் இருந்து அவரிடத்தில் கேட்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் என்னதோ அதை உனக்கு அருள் செய்வார். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் பணிதர்ராஜ் அவர்கள் அழா குறையாக நடந்த சம்பவங்களை சொன்னார். சரிதானே? அழா குறையாக சொன்னார். ஏன்னா இந்த பிரசவிச்சவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். மற்றவங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியாது. அது குழந்தை பெற்றவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். உலகத்திலேயே டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வேதனைகளிலே பெரிய வேதனை அந்த வேதனை தான். ஹல்லேலூயா. அது ஒரு சபை உண்டாக்குகிறவர்கள், அதுல பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களுக்கு தான் இதயத்துல ரத்தம் வடியும். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு வரையும் நம்ம ஈஸியா சொல்லிட்டு போய் விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியம் கர்த்தருடையது. சரிதானே? ஊழியம் கர்த்தருடையது. யாரை கொண்டாவது அதை நிறைவேற்றுவதற்கு அவரால் முடியும். ஒரு மோசே வந்தார். சரி, மோசைக்கு பின் இன்னொருத்தர் வந்தார். சரிதானே? அதற்கு பின் இன்னொருத்தர் வந்தார். சரிதானே? நிறைவேற்றுவார். அதனால பாஸ்டர் நீங்க அழாதீங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருப்போம். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். அன்னாள் என்று சொல்லி ஒரு சகோதரி இருந்தால். சரி, சாமுவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த அன்னாள் என்ன செய்தால், அவளுக்கு ஒரு தேவை இருந்தது, அவளுக்கு ஒரு குறைவு வாழ்க்கையில இருந்தது. அந்த குறைவுக்காக அவள் என்ன செய்தால், தேவனுடைய சமூகத்தில் போய் அழுதாள், ஜெபித்தாள். ஜெபித்த பிறகு அவள் என்ன செய்தாள், துக்கமுகமாயிருக்கவே இல்லை, அவ மனமகிழ்ச்சியாயிருந்தாள். ஹல்லேலூயா. அவளுடைய இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றினாரா? அதனால தான் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஊழியத்துல பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, இல்லாத ஊழியமே இல்லை. விட்டு கொடுத்து போனா, ஹல்லேலூயா, விட்டு கொடுத்து போனா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனா, ஈகோ இல்லாமல் இருந்தா, பெருமை பாராட்டாமல் இருந்தா ஊழியம் சக்சஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இது அநேக தேவ மனிதர்களை கண்டு அனுபவித்து நான் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஊழியத்துல எப்பவுமே விட்டு கொடுத்து, அதற்காக ஒரு ஆலயத்துல போனா ஒற்றரை பிடிச்சிருந்தா அதை அடிக்காத இருக்கணும்னு சொல்லல, அது தப்பு. நானே திட்டுவேன். எங்க சர்ச்சிலையா இருந்தாலும் சரி, ஒரு வேலை இருந்தாலும் அவரை தான் திட்டுவேன். முதல்ல அவன் வயசுக்கு பெரியவனில் பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. நான் என்ன இதில் பார்க்குறேன், அது சுபாவம். அது யாரு?
அது உண்டாக்குனவங்களுக்கு தானே தெரியும். சரிதானே? உண்டாக்குனவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி வைத்தது. இப்போ நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சிருப்போமா? நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சிருப்போமா? வச்சிருப்போம். அப்ப அதுல ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வீடு எந்த வீடாவது அசுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல போறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? இப்போ நீங்க வீட்டை அசுத்தமா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒண்ணும் இண்டாம அப்படியே இருக்கிறீங்க. எல்லாரும் அப்படியே கம்முன்னு இருக்கிறீங்க. அந்த பெருக்கி பெருக்கி மூலையில கூட்டி வச்சுட்டு நீங்க 2 நாள் 4 நாள் பொறுத்து அது போய் பாருங்க, அந்த அறையில எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாற்றமா இருக்கும். அதனால தான் இதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது, நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி வைக்கும் பொழுதும் நமக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும். அதனால தான் சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, அதை செய்யணும், அது என்னுடைய கடமை. ஒரு அதிகாரிக்கு கீழே நான் ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அதை நான் செய்துதான் ஆகணும். சட்டத்தை மீறி ஏதாவது செய்தால், எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கும். இந்த சட்டத்தை மீறி நான் ஏதாவது செய்ய என்னிடத்துல சொன்னா நான் செய்ய மாட்டேன். அதுதான் உலகத்துல உள்ள அரசாங்கத்துல எல்லாம் வேலை செய்கிறவர்கள். சட்டத்தை மீறி நம்ம செய்யக்கூடாது. சட்டப்படி ஒரு கிளைய வெட்டினா வெட்டிட்டு போகணும், யாராவது வச்சாலும் செய்யணும். அதெல்லாம் சர்வசாதாரணம் தான். அது அவர்களுக்கு விட்டு கொடுக்கிற மனசு இல்லை. நீங்க ஜெபிங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவாரு. ஹல்லேலூயா. ஊழியத்தின் மேல நான் ஏற்கனவே பாஸ்டர் எடுத்து சொன்னேன், ஊழியத்துல கல்லடி நிறைய வரும். ஹல்லேலூயா. நீங்க கருத்தாய் ஜெபிங்கன்னு சொல்லி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக கல்லடிகள், அநேக எதிர் காரியங்கள் வரும். ஊழியம் வளரும் பொழுது என்ன செய்வாங்க? கல்லடி வரும். சரிதானே? ஊழியம் வளர வளர பெருக பெருக அதுதான் கல்லடின்னா பொறாமைகள். பொறாமைகள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அதனால நீ என்ன செய்யணும்? ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அதற்காக சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருள் செய்வார். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களிடத்துல ஆண்டவர் உங்கள் முகமுகமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் மகனே மகளே, நீ என்னிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருளி செய்வேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எந்த ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்திருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் என்ன வேண்டுதலோடு கூட வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அதை நிறைவு செய்வதற்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. இனி நம்ம ஒரு வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், மனமகிழ்ச்சி என்னவாம்? நல்ல ஔஷதம். ஔஷதம் சொன்னா என்னது? மருந்து. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா, அதான் ஆண்டவர் எப்பொழுதும் சொல்லி இருக்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு. சந்தோஷமா இருந்தா, மனமகிழ்ச்சியா இருந்தா அதுதான் என்ன செய்யும்? மருந்து. அப்படி இருந்தா பிபி சுகர் வராதுன்னு நான் வேற டாக்டர்ல இந்த டாக்டர் சொல்றாருன்னு வச்சுக்காங்க. பிரைஸ் தி லார்ட். மனமகிழ்ச்சியா இருக்கணும் கர்த்தரிடத்துல. வேதம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்து. அதனால தான் மனமகிழ்ச்சியா இருக்கணும். சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதையிலே நெருக்கங்கள் வந்தாலும் சரி, வீட்டிலே பிரச்சனைகளினால் நெருக்கங்கள், போராட்டங்கள் எது வந்தாலும் சரி, அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி மனமகிழ்ச்சியா இருந்தா அது உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக மாறும். அடுத்து இன்னொன்று வாசிங்க. நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தா எப்படி இருக்குமாம்? மனமகிழ்ச்சியா இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொன்னான், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி முறையிடுவேன் என்று சொன்னான். அப்படி என்று சொன்னால் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும்
எதிரிகளினால் வந்த சூழ்ச்சிகளினால் துரத்தப்படும் பொழுதும் அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மன மகிழ்ச்சியை தருவார். கர்த்தருக்குள் உனக்கு மன மகிழ்ச்சியை தருவார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். 15-13 வேகமாக சொல்லி முடித்து விடுகிறேன். மன மகிழ்ச்சி எதை தருமாம்? முகம் மலர்ச்சியை தருமா? உங்களுக்கு முகம் மலர்ச்சியா இருக்கிறது என்று சொன்னால் மனசுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? என்ன இருக்குன்னு அர்த்தம்? மகிழ்ச்சி இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு சொல்லி. சரிதானே? சிலருடைய முகம் எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கும். அப்போ தெரியணும், ஆஹா அவங்க ஏதோ கவலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. சிலருடைய முகத்தை பார்த்தா ஒன்றும் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, பக்கத்தில் 10 ரூபாய் இல்லாவிட்டாலும் சரி, அவருடைய முகம் எப்படி இருக்குமாம்? மகிழ்ச்சியா இருக்குமாம். ஹல்லேலூயா. அது என்ன மகிழ்ச்சி தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள உள்ள மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷம் தான், அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே இரட்சகராக வந்து பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது தான் அந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும். உங்களுடைய துக்கம் எது? ஊழியத்தை குறித்த துக்கமா? உங்கள் குடும்பத்தை குறித்த துக்கமா? பிள்ளைகளை குறித்த துக்கமா? நாளையை குறித்த துக்கமா? வேலையை குறித்த துக்கமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். வரலையில சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க கேக்கட்டு. அந்த மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. யார் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள்? யாருக்கு இந்த மனமகிழ்ச்சி வரும்? சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 1வது குறிப்பு. 119ஆம் சங்கீதம் 143ஆம் வசனத்தை வாசிங்கள். 119ஆம் சங்கீதம் 143ஆம் வசனம். ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என், சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், மனமகிழ்ச்சியோட சொல்லுங்க, என் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. என்னது? அவருடைய கற்பனைகளின்படி வாழுவது நமக்கு மனமகிழ்ச்சி. அவருடைய கற்பனையை விட்டு நடந்தா மனமகிழ்ச்சி இருக்காது. அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய இஷ்டப்படி அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும்? எத்தனை நாள் ஆராதித்து பார்க்கிறீங்க, ஜெபித்து பார்க்கிறீங்க, மனமகிழ்ச்சி கிடைக்கல. காரணம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய கற்பனைகளின்படி நீ வாழ்ந்தால் உனக்கு மனமகிழ்ச்சி, துக்கம் வராது. ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி வாழணும். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கணும். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டிய காலங்களிலே ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக ஓட வேண்டிய காலத்தில் ஓடணும். ஆண்டவருக்காக உழைக்க வேண்டிய காரியத்தில் உழைக்கணும். கர்த்தர் உனக்கு வருமானங்கள் தரும் பொழுது ஆண்டவருக்காய் பிரயோஜனப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது அதுல வருகிற ஒரு சந்தோஷம் பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளின் வாழ்ந்தால் உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் கற்பனைகளை மீறி யாராவது போதித்தா அவன் பரலோகத்தில் என்ன செய்வானாம்? எல்லாரிலும் சிறியவனாக இருப்பானாம். ஆமே. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கற்பனை, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த வாழ்க்கை, ஜெபம், கூட்ட ஆராதனை, பங்கு கொள்ளுதல், தெருவிருந்தில் பங்கு கொள்ளுதல், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த கற்பனைகளை எல்லாம் நம்ம அனுசரித்து வாழ்ந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமாக முடித்து விடுகிறேன். மத்தேயு 19:17.
அஹ், 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 அஹ். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தால்தான் நீ ஜீவனில் பிரவேசிக்க முடியும். ஜீவனில் பிரவேசித்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அது நித்திய மகிழ்ச்சியை குறிக்கிறது. நித்திய மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தால் நமக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கற்பனைன்னு சொன்ன என்ன? அதற்கு ஒரு அர்த்தம். எல்லா கற்பனைகளிலும் மேலான ஒரு கற்பனை ஆண்டவர் அங்க உங்களுக்கு சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஹல்லேலூயா. சுத்தமான மனசாட்சி வேணும். ஊழியத்துல மனசாட்சி வேணும். ஊழியத்துல அன்பு வேணும். ஊழியத்துல கபடு செய்யக்கூடாது. ஊழியத்துல ஏட்டிக்கு போட்டி இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். சமாதானம் வேணும். சந்தோஷம் வேணும். அதற்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொன்ன என்ன இருக்கணுமாம்? மாயமற்ற அன்பு இருக்கணும். நான் பெரியவன், நீ பெரியவன் என்று சொல்லி பேச ஆரம்பித்தால் அவ்வளவுதான், போய்விடும். வீட்டில கூட சரி, நான் பெரியவன், நீ பெரியவன், நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கல, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்தா வீட்டில் என்ன போய்விடும்? அன்பு, மகிழ்ச்சி போய்விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மாயமற்ற அன்பிலே நடக்கணும். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு ஒத்து ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நியாயம் விதிப்பார் என்ற எண்ணம் வேண்டும். கணக்கு கேட்பார் என்ற எண்ணம் வேண்டும். ஒரு நாளிலே நாம் அவருடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போம் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். கேட்க அறிந்தவனுக்கு எத்தனை அடி? அறியாதவனுக்கு 1 அடி. அறிஞ்சவனுக்கு எத்தனை அடி? அநேக அடிகள். நீ அறிஞ்சவன், நானும் அறிஞ்சவன். நம்ம அவற்றை விட்டு விலகினால், கற்பனைகளின்படி வாழாமல் இருந்தால் அநேக அடிகளை வாங்க வேண்டி இருக்கும். அதனால இதை அறிந்து அன்போடும் பண்போடும் நல்ல ஆண்டவருக்கு பயந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருவார். 1, அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தால் மனமகிழ்ச்சி. 2வது சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 174ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய வேதம் எனக்கு. ஹல்லேலூயா. 2வது என்ன மனமகிழ்ச்சி? வேதம். அவருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. ஆமென். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி கிடைக்கணும்னு சொன்னா 1, அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். அதில் அன்பு பிரதானம் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது அவருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. அவருடைய வேதத்தின்படி வாழ வேண்டும். அப்பதான் மனமகிழ்ச்சி கிடைக்கும். அநேகருடைய வீட்டுல வேதம் தலைக்கு அடியிலும் பேகுக்குள்ளையும் பீரோவிலையும் இருக்கிறது. படிப்பதில்லை. ஹல்லேலூயா. படிங்க, படிங்க, வேதத்தை படிங்க. படித்தா உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். வசனத்துக்கு மீறி நடக்க தோணாது. வசனம் உன்னோடு பேசும். உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் வசனம் உனக்கு கூட வரும். அது உனக்கு பாதைக்கு தீபமாக இருக்கும். உனக்கு வெளிச்சத்தை தரும். உன்னை நடத்தும். உன்னை உயிர்ப்பிக்கும். உனக்கு ஜீவன் தரும் இந்த வசனம். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த வசனம் உங்களுக்கு என்ன தரும்? ஜீவன் தரும். இந்த வசனம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இப்படித்தான் சொன்னார். இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாதிருங்கள், இதன் படி நடவுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்கள் சொல்ல முடியும், நேரமில்லை. நான் அதனால் ஒன்று சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட். வேதத்தின்படி நடந்தால் உன்னுடைய இருதயம் களிப்பாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். டிவி பார்த்து மொபைல் நோண்டி ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செய்தா என்னத்தான் செய்தாலும் மனமகிழ்ச்சி வரவே வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தின்படி நடக்கணும். வசனத்தின்படி வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். கொஞ்ச நாள் வாழ்க்கை. மனிதன் வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வருவதில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அப்படித்தானே?
ஒன்றுமில்லை, வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகிறோம். ஆனால் இந்த வேதம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாளிலே எக்காலம் கேட்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஜீவனோடு இருக்கிற நாமோ மறுரூபமாக்கப்பட்டு என்றைக்கும் அவரோடு கூட சேருவோம். இதுதான் வசனம். இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி உண்டு, உலகத்திலேயும் மகிழ்ச்சி உண்டு, நித்தியத்திலே மகிழ்ச்சி உண்டு. இதை நினைத்து நாம் இந்த ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் பாக்கியவான். வாசிக்கிற நீங்களும் பாக்கியவான், வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் கேட்கிற நானும் எல்லாரும் நம்ம பாக்கியவான்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வேதத்தின்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிவி ஆசாரி என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தர் இருந்தாரு. அவர் ஆசாரி வேலை செய்கிறவர். ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்பட்டாரு. ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் கரங்கள் எடுத்து உபயோகிக்க ஆரம்பித்தார். நிறைய பிரசங்கங்கள் எல்லாம் பண்ணி ஒரு இடிவெட்டி பிரசங்கியாராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு சென்றார். செல்லும் பொழுது அந்த அவர் பிளைட்ல இறங்கி, ஏர்போர்ட்ல இருந்து பிளைட்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து செல்ல வேண்டும் அந்த ரூமுக்காக. அப்படி செல்லும் பொழுது இந்த வேதத்தை தூக்கி தலையில வைத்துக் கொண்டு நடந்தாராம். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து தலையில வைத்துக் கொண்டே நடந்து சென்றாராம். கூட வந்தவர்கள் எல்லாரும் கேட்டார்களாம், அவரை ரிசீவ் பண்ண வந்தவர்கள் கேட்டார்களாம், ஏன் வேதத்தை தூக்கி தலையில வைத்துக் கொண்டு நடக்கிறீர்கள் சொல்லி. அவன் சொன்னான், என்னை போன்ற ஆசாரிகள் இன்றைக்கும் அவர்களுடைய தட்டுமுட்டு சாமான்களை தலையில வைத்துக் கொண்டு தச்சு வேலை செய்யும் பொழுது அந்த இடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து இந்த வசனத்தை தந்து என்னை நிறுத்தி அந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் என்னை கொண்டு வந்தாரே, அது இந்த வேதம் அல்லவா, அதனால் நான் அதை சுமக்கிறேன் என்று சொன்னானாம். இந்த வேதத்தை நீ சுமந்தா அவர் உன்னை சுமப்பாரு, உன் பிள்ளைகளை சுமப்பாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை சுமப்பாரு, உன் சந்ததியை சுமப்பேன் என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வேதம் நமக்கு படிக்க படிக்க இது நமக்கு என்ன செய்யும்? மன மகிழ்ச்சியாயிருக்கு. அதனால தான் வேதத்தை படியுங்க, அதன்படி வாழுங்க என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவது. இது நமக்கு ஜீவன், இது நமக்கு பலன். ஹல்லேலூயா. இந்த வேதத்தின்படி வாழ்ந்தால் நமக்கு மனமகிழ்ச்சி. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள் வேகமாக. அப்போஸ்தலர் 16, 33, 34 வேகமாக நான் முடித்து விடுகிறேன். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஹல்லேலூயா. இப்ப தேவனிடத்துல நீங்க விசுவாசம் வச்சா உங்களுக்கு என்ன இருக்கும்? மன மகிழ்ச்சி இருக்கும். ஊழியத்தை ஆரம்பிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அதை நடத்துகிறவர் அவர். பிரைஸ் தி லார்ட். உன் விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் வை, நீ மன மகிழ்ச்சியாயிருப்பாய். நான் முடிக்கிற நேரமாகி விட்டது. ஒரு குறிப்பை கூட சொல்ல முடித்தது. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நான் இது ஒன்றும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, முடித்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஊழியக்காரர் எப்படி இருப்பார்களாம்? மன மகிழ்ச்சியினால் நிரம்பி இருப்பார்களாம். பாருங்க, அடுத்து அவருக்கு ஊழியம் செய்வது என்னது? மன மகிழ்ச்சி. சோர்வா ஏலியாவை போல சோர்ந்து போய் ஆண்டவர் ஓரமா உட்கார சொல்லியிருக்காரா? இல்ல, நீ அவருக்கு ஊழியம் செய்தா மன மகிழ்ச்சி. அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. எல்லார் கரங்களை தட்டி, அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தால் உனக்கு மன மகிழ்ச்சி, உம்முடைய வேதத்தின்படி வாழ்ந்தால் எனக்கு மன மகிழ்ச்சி, அவருடைய மேல் விசுவாசம் வைத்தால் எனக்கு மன மகிழ்ச்சி, அவருக்கு ஊழியம் செய்வது எனக்கு மன மகிழ்ச்சி. எல்லாரும் எழும்பி நிற்போமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாட்டு
தினமாக மகிழ்வோம் யேசுராஜனன் சொந்தமாயின. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் யேசுராஜனன் சொந்தமாயின. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் உள்ள கரங்களை ஆமென். அவருடைய வேதமுனக்கு மகிழ்ச்சி. சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் ஊழியம், மாபெரும் பாக்கியம், சேவிப்பது மாபெரும் பாக்கியம், அவர் மேல் விசுவாசம் வைப்பது மாபெரும் பாக்கியம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் பிடித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள்ள மனமகிழ்ச்சி அதுதான். சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் கரங்களை தட்டி இப்பொழுது மனமகிழ்ச்சி. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பெருக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து இந்த ஊழியத்திலிருந்து உன்னை பெருக்காது காத்துக் கொள்வாராக. சூழ்நிலைகள் எதிர்காத்து வீசலாம், எதிர்ப்போடு பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை முடிவு மட்டும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். ஆமென். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஆமென். விசுவாசத்தோடு பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லா கரங்களை தட்டு, எல்லாரும் கரங்களை தட்டு. 2 நிமிடம் ஊழியத்திற்காக எல்லாம் சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் உள்ள மனமகிழ்ச்சி எங்களுக்கு தாரும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி. இப்படி கற்பனைகளின்படி வாழ்ந்தால் எனக்கு மனமகிழ்ச்சி. இப்படி வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் மனமகிழ்ச்சி. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு அபிஷேகத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி வர எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. இதற்கு எதிராய் வீசுகிற எல்லா கொடுங்காற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாஸ்டர் புனிதராஜ் ஆசீர்வதியும். மனக்லேசங்கள் மாறி போகட்டும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியை கொடும் ஆண்டவரே. கர்த்தாவே, வலிகள் வேதனைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. ஊழியத்தில் உள்ள வேதனைகள் எல்லாம் மாற்றி போடும். ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை பேசுதல் அவர் ஊழியத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. புதிதாக வந்திருக்கிற தேவ மனிதனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன்னலம் கருதாமல் இந்த ஊழியத்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிற தேவதாசனே ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கணும். கரம் எடுத்து நடத்தணும். ஊழியத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கணும் ஆண்டவரே. நீர் கூட இருக்கணும், முன் செல்லணும். நீ தானியேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனுடைய நாமத்தில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவில் அவர் ஊழியத்தை ஆசீர்வதியும்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இவர்கள் சந்ததிகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே ரபர் விதமாய் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வியாதியோடு கூட யாராவது இருந்தால் இந்த வேளையில் ஆண்டவரே அவர்களை தொட்டல்வீராக. எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அடைத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, வலிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே, கஷ்டங்கள் மாறி போகட்டும், பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும், சமாதானத்தை கட்டளையிட்டலும், சந்தோஷத்தை கட்டளையிட்டலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதித்தரலாம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், நன்மையில நிறைத்தரலாம். தலைமை தாங்கி இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.